குரு தேவன் பாத்தீங்களா, தன்னோட குருவை அவமதிச்சனால எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாத்தீங்களா. தேவகாலின் தலைவனை தண்டிக்கும் பொருட்டு நான்முகன் ஸ்ரீசிரிசை உருவாக்கி கொள்ளும்படி கூறியதை அறியாத தேவேந்திரன் அவனிடம் சென்று குருவாக இருந்து ஒரு வேள்வியை நடத்தி கொடுக்கும்படி வேண்டினான். ஸ்ரீசிரசும் வேள்வியை தொடங்கி தேவருக்கு ஆக்கம் பெறுக என்று வெளியில் கூறியும் அசுரர் யாவரும் உய்யம் திறம் பெறுக அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வேள்வியை நடத்தி கொண்டிருந்தது. அது தன்னோட ஞான திருஷ்டியில தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் திரிசிரசனை தலைகளை கொய்து அவனை கொன்றார். இதனால் ஏற்பட்ட பிரம்மகத்தி பாவத்தை தேவர்கள் மண்ணுக்கு புகழாகவும், மரத்துக்கு பிசுனாகவும், நீருக்கு துறையாகவும், மங்கையருக்கு பூப்பாகவும் பங்கிட்டு கொடுத்து இந்திரனை பாவத்திலிருந்து காத்தனர். இதுக்கப்புறம் இந்திரன் தன்னோட சாபத்திலிருந்து எப்படி வெளில அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். நம் மீனாட்சி, நம் மரபு, நம் கதைகள்.